அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் சாவன் அக்குவதாசன். உயிரிழை முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட அமைப்பினுடைய ஒரு அங்கத்துவர். 4 வருடமாக நிர்வாக உறுப்பினராகவும் செய்யப்பட்ட ஒருவர். நாங்கள் மட்டக்களப்பு அம்பாறை இரு பிரதேசங்களைச் சேர்ந்த எங்களுடைய முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு உயிரிழையில் பிரயோத்துவம் செய்கின்ற அங்கத்தவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் 9 பேர் கூடியிருக்கின்றோம். அதேபோல் இங்கே வருகை தருவதற்காக 16 எங்களுடைய சக்கர நாற்காலி பயன்படுத்துகின்ற உறவுகள் வர இருந்தவர்கள் உடல்நிலை உபாதை காரணமாகவும் தவிர்க்க முடியாத காரணங்களாலையும் அவங்கள் கலந்து கொள்ளாமல் போயிருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயங்களும் எங்களுடைய இந்த ஊடக சந்திப்புக்கான நோக்கங்கள் பற்றியும் நாங்கள் கூற வேண்டியிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஊடக சந்திப்புக்காக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊடகத்துறை உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கமும் நன்றிகளும். எங்களுடைய நோக்கம் முள்ளாந்தண்டு பாதிக்கப்பட்டு 2009 யுத்தத்துக்கு பிற்பாடு நாங்கள் வடக்கு கிழக்கு என்று இணைக்கப்பட்ட உயிரிழை மாங்குளம் மையமாக கொண்டு எங்கள் தலைமை காரியத்தின் ஒரு உறவுகளாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். 2022க்கு பிற்பட்ட காலம் எங்களுடைய உயிரிழை அமைப்புக்குள் பிற நிதி அனுசரணையாளர்கள் அல்லது எங்களை வியாபாரத்திற்காக பயன்படுத்தும் பிரேக் பிக்சர் இன்டர்நேஷனல் என்கின்ற நிறுவனம் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் இதோடு 2வது ஊடக சந்திப்பை செய்கின்றோம். கடந்த காலங்களில் எங்களுடைய உறவுகள் எந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளியேறினார்களோ அதை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் 2 நிர்வாகங்களை தேர்வு செய்திருந்தோம். அந்த 2 நிர்வாகங்களும் அதை 2022 இயங்கின நிர்வாகத்துக்கு ஒத்தாசையாகத்தான் இருக்குது. அதை தெளிவுபடுத்துகிற நோக்கமாகத்தான் நாங்கள் இந்த வாய்ஸ் ஆஃப் மீடியா என்ற அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த பயனாளிகள் அம்பாறை மட்டக்களப்பை சேர்ந்த உறவுகள் வந்திருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்ற செயற்திட்டங்களையும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்புக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வடக்கு கிழக்கு முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட நபர்களை மையமாக அல்லது ஒருங்கிணைத்து மாங்குளம் உயிரிழை ஏனையன் வீதி மாங்குளம் என்கின்ற உயிரிழை தலைமை காரியாலயம் இருக்கின்றது. அந்த தலைமை காரியாலயத்தில் இருந்துதான் இந்த வடக்கு கிழக்கில் இயங்குகின்ற முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட நபர்களை ஒன்று சேர்த்து எங்களுக்கான நிதி வழங்குனர்கள் அந்த காரியாலயம் அல்லது எங்களை தலைமை காரியாலயத்துக்கு வழங்குகின்றார்கள். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இதுவரைக்கும் 26 பேர் அங்கத்துவம் வைத்திருந்தோம். தற்போதைக்கு எங்களுடைய 4 போராளிகள் முன்னாள் போராளிகள் மருத்துவ குறைபாடு இன்றி உயிர் நீத்திருக்கிறாங்க. இது தற்போது நாங்கள் 20 பேர் இருக்கிறோம். அதிலும் 19 பேர் ஒருவர் மிகவும் சுயினமற்ற நிலையில எங்களோட கலந்து கொள்வதில்லை. அப்படி இருந்து நாங்கள் 20 பேர் என்று சொல்லப்படுது. 19 நபர்கள் நாங்கள் பிரயோத்துவம் செய்கின்றோம். புதிதாக இந்த ஆண்டு ஒரு உறவு சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே பேச வந்த விடயம் உங்களுக்கு தெரியும். முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு குறுகிய மணி நேரம்தான் எங்களுக்கு சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும்படி மருத்துவர்கள் பணிப்புரை செய்வது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காரணம், எங்களுக்கு ஏற்படுகின்ற அழுத்த புண் அதனுடைய ஏற்படுகின்ற தாக்கங்கள் எங்களை 2 வருடம் அல்லது 3 வருடம் அதையும் கடந்து மரணத்திற்கு கூட எங்களை விட்டு செல்லும் அந்த அழுத்த புண். அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்கள் இங்கிருந்து மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை போன்ற பிரதேசங்களிலிருந்து உயிரிழை பிரதான அலுவலகத்துக்கு நாங்கள் பயணம் செய்து வருகின்றாங்க. உதாரணத்துக்கு 2 நாள் நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு மிகவும் சிரமத்தோடு இந்த உயிரிழையினுடைய சட்ட திட்டங்கள் ஜாப்பின் பிரகாரம் நாங்களும் ஒரு அங்கத்துவராக பயணித்திருந்தோம். இடைக்காலமாக எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், உயிரிழை நிர்வாகம் செய்கின்ற தவறுகள் யாவையும் இந்த ஊடக சந்திப்பில் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுக்கு நிதி வழங்கி கொண்டிருக்கும் புலம்பெயர் சொந்தங்களுக்கு தெளிவுபடுத்தவே நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய முதலாவது பிரச்சனையாக இருக்கிறது 2023 அதாவது 2022 12ஆம் மாதம் தொடக்கம் 31/12/2023 காலை பகுதியில் எங்களுடைய ஓராண்டுக்கான கணக்கறிக்கையாக வரப்பட்ட நிதி 8
9,66,692 ரூபாய் 90% என்று எங்களுடைய கணக்கில், அதாவது எங்களுடைய உயிரிழந்த பிரதான கணக்காய்வு செய்யப்பட்ட பட்டியல் சொல்லப்படுகின்றது. இந்த 2002 தொடக்கம் 2005 இறுதி கால வரைக்குமாக 23 கோடிக்கு மேற்பட்ட நிதிகள் எங்களுடைய உயிரிழைக்கு இந்த புலம்பெயர் மக்களால் அனுப்பப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் கேட்கின்றோம், எங்களுடைய உயிரிழையில் இருக்கின்ற 250 பயனாளிகளில் நாங்கள் இப்ப 196 பேர் வந்திருக்கிறோம். அதிலும் 196 பேரிலையும் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேற்பட்ட பயனாளிகள் இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. இதுல மரணிச்சதுல கணிசமானவர் எங்களோட களமாடி தோளோடு தோல் நின்று சக்கர நாற்காலியில் பயணிச்ச முன்னாள் போராளிகள் அநேகமான பேரை நாங்கள் இழந்துட்டோம். இப்ப இந்த 23 கோடிக்கு மேற்பட்ட நிதிகள் வந்தும் நாங்கள் 56 பேருக்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்றால் இதுக்கு பிரதான காரணம் என்னன்றதை நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய உயிரிழை நிர்வாக கட்டமைப்பு ஒரு காலத்தில் இலங்கையிலே மாற்றுத்திறனாளி அமைப்புகளிலே 1ஆம் இடத்தை வைத்த ஒரு அமைப்பு. இன்று அதே அமைப்பு எங்களுக்கு பூச்சியத்துல வந்து நிற்கிறது. காரணம், உயிரிழை நிர்வாகத்துக்குள் இருக்கின்ற பணிப்பாளர்கள், உயிரிழை நிர்வாகம், அந்த அந்த எங்களுடைய பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மௌனியா பிரேத செயலாளர். அப்ப இந்த 3 விடயங்களும் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் அடுத்த கட்டம் உங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக எங்களுடைய 2022 வரைக்கும் தொடக்கம் 2025 இறுதி காலம் இந்த 2026 முதலாம் கால பகுதிகள் வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே பிரச்சனை பிரெக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் யூகே என்ற அமைப்பும், அதற்கு பிற்பாடு 2023க்கு பிறகு பிரெக் ஃபியூச்சர் லங்கா என்ற அதனுடைய கிளையும் தான் எங்களுடைய உயிரிழை இன்றைக்கு சிதைத்து வைத்திருக்கிறதுக்கான காரணம். அதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு தரலாம். 2022ஆம் ஆண்டு முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட நபர்களுடைய விவரங்கள் அனைத்தையும் எங்களுடைய உயிரிழை அமைப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள் அங்கே கொடுத்து அதன் ஊடாக உங்களுக்கு தெரியும் இணைய வழிகளில் எங்களுடைய விவரங்கள் யாவும் விற்கப்பட்டது. அந்த இணைய வழியில் விற்கப்பட்டதுக்கான காரணங்கள் சாட்சிகள் எங்களிடம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இதில் பாருங்கள் என்ன தலையங்கம் இடப்பட்டிருக்குது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக வரப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் எங்களுடைய உயிரிழை நிர்வாகத்தினுடைய தலைவராக இருந்த திரு கோனஸ் அவர்கள் அல்லது கடாவி, உபதலைவர் இருதயராஜா அல்லது சத்தா, செயலாளர் திரு பொன்கலன், அதே நேரம் பொருளாளர் கெனடி, இந்த நபர்கள் சேர்ந்து எங்களுடைய உயிரிழையில் இருந்து அனைத்து முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட விவரங்களையும் கொடுத்து பிரதான பிரெக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் என்ற அவங்களுடைய வெப் தளத்தில் அவங்களுடைய அந்த இணைய வழியில போட்டு நிதி சேர்க்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் எங்களிடம் இருக்குது. இதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த உயிரிழையையும் உயிரிழையில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இந்த தரவை பெற்ற நேரம் அவங்களுடைய இணைய வழி தற்போது முடக்கி வைத்திருக்கிறார்கள். காரணம், இதில் சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்கள், போரினால் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட உறவுகளை பராமரிப்பதற்கான உதவி கோரப்படுகின்றது. அப்ப இந்த இதுக்கு கீழே நிறைய பேர்களுடைய விவரங்கள் வரப்பட்டிருக்கு. முன்னாள் போராளிகள் என்று கூட அதிலே குறிக்கப்பட்டிருக்கு. இந்த விவரங்களை நீங்கள் பார்த்தீங்களன்னா தெரியும். அப்ப எங்களுக்கென்றொரு பிரதான அலுவலகம், பிரதான அமைப்பு, இலங்கையிலே பேசுபொருளாக என்ற உயிரிழை நிறுவனம் இருக்கக்குள்ள அதே நிர்வாகிகள் ஒரு அமைப்பை புதிதாக தொடங்கி அதன் ஊடாக இந்த விவரங்களை சேர்த்து தங்களுடைய தனிப்பட்ட அக்கௌண்டுக்கு கோனஸ் அல்லது கடாவி என்று சொல்லப்படுகின்ற தனிப்பட்ட நபருடைய அக்கௌண்டுக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட நிதி போயிருக்கிறது. இப்ப நாங்கள் கேட்கிறோம், இந்த 256 பேர் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். இன்றைக்கு எங்களோட கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் இழந்துட்டோம். அதுலேயும் கணிசமான மூத்த போராளிகள் இழந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் அவங்களுடைய எச்சங்களாக மிஞ்சிருக்கிறோம். இந்த நேரத்துல நாங்கள் சொல்ல வருவது, இப்படி இணைய வழிகளில் எங்களுடைய அவயங்கள், எங்களுடைய அங்க குறைவுகள், அழுத்த புண்ணுகளுடைய படங்களை எடுத்து புலம்பெயர் மக்கள்கிட்ட நிதி சேர்த்து ஒரு வியாபார நோக்கமாக இந்த லங்கா பிரெக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனமும், அதே நேரம் பிரெக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனமும் லங்கா பிரெக் ஃபியூச்சர் என்ற இந்த 2 அமைப்புகளும் எங்களை இந்த அளவுக்கு நிதி மோசடியில கொண்டு விட்டு எங்களோட அமைப்பையும் இன்றைக்கு 2 3 சிதைவடைத்து சின்ன பின்னமாக்கிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்றால்,
உயிரிழை அமைப்பு என்ற அந்த களத்துக்கு கீழே இயங்காத, களத்துக்கு தம்பி இருக்கிறார், ஒரு கை ஒன்றும் இயங்காது, வெறும் களத்து மட்டும்தான் ஆடும். இதே போல எங்களுக்கு 19 பேருக்கு மேற்பட்ட பயனாளிகள் இருக்கிறாங்க. மட்டம்பாறை சார்ந்து 3 பேர், எங்களோட 2 பேர் இந்த ஊடக சந்திப்புக்கு வர இருந்தவங்க. அவர் ஒருவர் முற்றுமுழுதாக வர முடியாது, இன்னும் ஒருவர் தங்கும் விடுதியில் இருக்கிறபடியால் அவரும் வரவில்லை. காரணம், இந்த பிரேக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் செய்தது உயிரிழை நிர்வாகத்துடன். அந்த உயிரிழை நிர்வாகத்துடன் செய்த ஒப்பந்தம் யாதென்றால் 3 கோடி புரட்சிட்டு ஒன்றை தொடங்கி பண்டி வளர்ப்பு திட்டத்துக்காக உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அதில் என்ன வேடிக்கையான விடயம் என்றால், எங்களுடைய யாப்பின் பிரகாரம், உங்களுக்கு தெரியும், உயிரிழை யாப்பின் பிரகாரம் ஒரு அமைப்பில் எந்த ஒரு பிரயத்துவம் செய்கிறவரும் எங்களுடைய உயிரிழை நிறுவனத்தில நிர்வாக உறுப்பினராக இருக்க முடியாது. அதுக்கு சட்ட திட்டத்தின்படி எங்களுடைய உயிரிழை யாப்பும் எங்களுக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்காது. அப்ப அந்த அடிப்படையில் இவங்க பாருங்க, பிரேக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய தலைவராக 2022ஆம் ஆண்டு தொடக்கம் நிர்வகித்து வந்த திரு கோனஸ் கெனடி அவர்கள் தான், திரு கோனஸ் அல்லது கடாபி என்ற நபர் தான் அங்கேயும் தலைவராக இருக்கிறார். உபதலைவராக இருந்த இருதயராஜா அல்லது சட்டா என்ற நபர் தான் அங்கவும் அந்த லங்கா பிரேக் ஃபியூச்சர் என்ற இதுக்கும் பிரேக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் என்ற யூகேல பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துக்கும் உரிய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. அப்ப 2 பேருக்கு இடையில கைச்சாத்திடப்பட்டு எங்களுடைய அமைப்புக்காக முதல் கட்டமாக 65 லட்சத்துக்கு மேற்பட்ட பணமும் ஒதுக்கப்பட்டது. இதுல 65 லட்சம் பணம் ஒதுக்கப்பட்டாலும் இதுல உடன்படிக்கை என்னென்றால், இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் உயிரிழப்புக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த பணம் திரும்ப பெற முடியாது. இந்த பணம் சேர்க்கப்பட்டது யாருக்கு என்றால், இவங்களை போன்று களத்துக்கள் இயங்காத நபர்களுக்காக இதுல வருகின்ற வருவாயிலிருந்து அனைத்தும் கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லப்பட்டு இந்த நிதிகள் சேர்க்கப்பட்டது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிதிகள் இவர்களுடைய நிர்வாகம் 95க்கு மேற்பட்ட உயிரிழை அங்கத்துவர்கள், அதாவது உயிரிழை உறுப்பினர்களாக இணைந்து நாங்கள் மேற்கொண்ட நேரம் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த மேல் குறிப்பிட்ட நபர்கள், அந்த நிர்வாகிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டவங்க. வெளியேற்றப்பட்ட நேரம் இவங்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள் என்ற சந்தர்ப்பத்தை அறிந்து 61 லட்சம் பணம் அந்த தனிப்பட்ட நபருக்கு அவருடைய வங்கி கணக்கு, தன்னுடைய தலைவர் என்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த வங்கி கணக்குக்கு போட்டு எடுத்து சென்றவர். இதை மீட்பதற்காக நாங்கள் மாங்குளம் காவல் நிலையம் சென்று முறைப்பாடு செய்து வட்டியுடன் அந்த பணம் திரும்பவும் எங்களுடைய உயிரிழைக்கு வரப்பட்டது. இப்ப நீங்கள் வரப்பட்ட பணத்தை பற்றி பேச தேவையில்லை, காரணம் இருக்குது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து இந்த ஊழல்கள் அனைத்தையும் நிச்சயமாக கண்டறிந்து எங்களுடைய உயிரிழை பயனாளிகள் அனைவரும், வடகிழக்கில் இருக்கின்ற இந்த உயிரிழையை நம்பி இருக்கிற பயனாளிகள் அனைவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்கு ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்தாங்க. அந்த புதிய நிர்வாகம் வந்து என்ன செய்தன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த பிரேக் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் இருக்கு, அவங்களுக்கு சாதகமாக நாங்கள் செயற்பட்டால் உடனடியாக வாழ்வாதாரம் என்றது ஒரு லஞ்ச கொடுப்பாக 5 லட்சம் 10 லட்சம் 7 லட்சம் என்று இந்த நபர்களுக்காக பணம் வழங்கப்படுது. அப்ப இங்க பணத்தை வழங்கி திரும்பவும் நாங்கள் இந்த ஊழலை ஒழிக்க தேர்வு செய்த நிர்வாகம் வந்து அதே காசு அவங்களுக்கு திரும்ப அனுப்பியிருக்கு. இப்ப பாதிக்கப்பட்டது எங்களுடைய உயிரிழை அமைப்பின் அங்கத்தவர்கள், பணம் சேர்க்கப்பட்டது எங்களுடைய இயலாமை, எங்களுடைய அங்கத்தவர்கள், எங்களுடைய போராளிகள், ஆனால் அதே நேரம் ஒட்டுமொத்த மக்களும். ஆனால் பணம் போகின்றது புதிதான ஒரு நிறுவனத்துக்கு. இன்று அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அந்த அமைப்பை பதிவு செய்து, உங்களுக்கு தெரியும், மிக்சர் கம்பெனி ஒன்று தொடங்கிறாங்க, தையலகம் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. பகிரங்கமாக சொல்ல முடியும், மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் ஒரு நபரூடாக ஒரு கடை ஒன்று திறந்து கொடுக்கப்பட்டது. 96 லட்சம் காசு அதுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த 96 லட்சம் காசு அனுப்பின உடனும் அந்த நபர் இவங்களுடைய இந்த களவு நகர்வுகளை கண்டுடனே அந்த 96 லட்சத்தையும் தன்னுடைய சொத்தாக மாற்றி விட்டார். இவங்களுக்கு எந்த 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 ஒரு ஆதாரமும் இல்லை. இப்ப கடை நல்லா இயங்கி கொண்டிருக்கு செங்கலடி மத்தியில். நம்ம ஒரு பிரபலியமான இடம் செங்கலடி என்றது தெரியும் உங்களுக்கு, அந்த நகரப்புறத்துல வழியா இயங்கி கொண்டிருக்குது. அப்ப நாங்கள் கேட்கிறோம், 2009க்கு முன் எங்களுடைய தலைவர் எங்களை ஒரு பெற்றெடுத்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பக்குவமா வளர்த்தெடுத்தவர். இன்றைக்கு அந்த தலைவர் இந்த 2009க்கு பிறகு மாறிவிட்டது பிறகு எங்களுடைய அந்த தலைவருடைய போராட்ட வடுக்களை சுமந்து வாழுகிற நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய அவயங்களை வித்து பிழைக்கிறதுக்கு இந்த சமூகங்களை கொண்டு வந்திருக்கு. தயவு செய்த அன்புக்கும் வாய்ப்புக்கும் உரிய புலம்பெயர் மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணும். அதே நேரம் சம்பந்தப்பட்ட பொறுப்பதிகாரிகள், எங்களுடைய இலங்கை சட்டத்திட்டங்கள் இருக்கின்ற அனைத்து ஊடகத்துறையினர்கிட்ட நான் அன்பாக வேண்டுவது,
இந்த மோசடியை நிறுத்தி இந்த லங்கா பிரைட் ஃபியூச்சர் என்ற அமைப்பையும் பிரைட் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் என்ற இந்த நிறுவனத்தையும் யூகேல இறங்குகின்ற நிறுவனம் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் எங்களுடைய 250 இயலாமை அல்லது எங்களுடைய இயலாமையை காட்டியும் எங்களுடைய அழுத்த புண்ணுகளை காட்டியும் எங்களுடைய யுத்த வடுக்கல்ல இருக்கின்ற காயங்களை காட்டியும் பெறப்பட்ட நிதி மீண்டும் எங்களுடைய உயிரிழைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றதோடு இப்படியான இந்த மோசடி செய்யப்படுகின்ற அமைப்புகள் எங்களுடன் இருந்து எங்களுடைய தரவுகளை பெற்று எங்களுடைய நிதிகளை திரும்ப பெற்றுக்கொண்டு அவங்க மீண்டும் ஒரு அதை உதவி திட்டம் என்ற பெயர்வையில கொடுக்கறதுக்கு அற்பாற்பட்டு உடனடியாக அவர்களுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் யாவும் எங்களுக்கு திருப்பி தரப்பட வேண்டும். இது எங்களுடைய உயிரிழைக்காக பெறப்பட்ட சொத்து. உயிரிழை பயனாளிகளுக்காகவும் அந்த களத்திற்கு இல்லாத நபர்களுக்காகவும் சேர்க்கப்பட்ட சொத்து. ஒவ்வொரு ஆதாரங்களும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஆதாரங்களும் எழுத்து வடிவில் இருக்குது. எல்லாரும் நீங்கள் இதை பார்க்க முடியும். அடுத்தபடியே இதுக்கு செல்றதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு ஜாப்பின் பிரகாரம் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜாப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 31 அதனுடைய சொல்லப்பட்டிருக்கிற விடயம் உயிரிழை அமைப்பிற்கு சேர்க்கப்படும் அசையும் அசையா சொத்துக்கள் வைப்பு நிதிகள் எக்காரணம் கொண்டும் தனிநபருக்கோ நிறுவனங்களுக்கோ மாற்றம் செய்ய முடியாது. அதனை பயன்படுத்தும் பூரண சுதந்திரம் உறுப்பினர்களுக்கு உடையதாகும் என்றால் இந்த அசையும் அசையா சொத்துக்கள் வருகின்ற படங்கள் யாவும் இந்த உயிரிழையில் முள்ளாந்தண்டு பாதிக்கப்பட்டிருக்கின்ற உறவுகளை தவிர எந்த ஒரு நபரும் உரிமை கூறவும் முடியாது, அதை பெற்று செல்லவும் முடியாது. சரி, அடுத்தபடியதுக்கு நான் வாரன். இவைகளை தாண்டி நீங்கள் இந்த தீர்வுகளை ஏன் உள்ளுக்கு பேசி முடிக்க இயலாது, ஏன் நீங்கள் இதை வெளியில கொண்டு வாரீங்கள் என்று சில புலம்பெயர் மக்கள் நீங்கள் கேட்கின்றீர்கள். புலம்பெயர் மக்களுக்கு நான் அன்பாக வேண்டுவது, நீங்கள் என்ன வேணுமென்றாலும் நீங்கள் கழிவு ஊற்றலாம், அதை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வரதை உண்மையைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். பல பேர் நாங்கள் 1 மாதத்துக்கு மேல இந்த முயற்சி எடுத்து இந்த அறிக்கைகளை தயார்படுத்தி தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவர்கள் நிறைய பேர் பேச மாட்டேனும், அதாக நாங்கள் எல்லாரும் தீர்மானித்து இந்த அறிக்கையை வாசிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், முதலாவது நிர்வாகத்துக்குரிய முறைகேடாக நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். நிர்வாகம் எங்களுடைய பயனாளிகளால் தெரிவு செய்யப்படுறவர்கள் தான் எங்களுக்கான நிர்வாகம். பிரிதொருதர் எங்களுடைய வழி இன்னைக்கு தெரியும். இதுல இருக்கிற உறவுகள் தங்களுடைய சலப்பைகளை நீங்கள் பார்க்கலாம், தொங்க விட்டபடிதான் இருக்கிறாங்க. பின்னுக்கு பம்பஸ் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. யூரின் போறது தெரியாது, டாய்லெட் போறது தெரியாது. சில நபர்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக நான் சொல்றேன், சில படுக்கையில உறவுகளுக்கு நாங்கள் துவாரமூடாக கைவிட்டுத்தான் மலத்தை கூட எடுக்க வேண்டிய எங்களுடைய உறவுகள் இருக்கிறாங்க. இப்படி வாழுகிற எங்களை வைத்து இந்த நிதி சேர்க்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் முதலாவது முறையிட்டிடம் எங்களுடைய நிர்வாகம் 100க்கு 100% இல்லை, 200% என்று சொல்லலாம். இந்த நிர்வாகமே அவங்களுக்கு உடந்தையா இருக்கிறதுக்கு நாங்கள் யார்கிட்ட தீர்வு கேட்கலான்னு பணிப்பாளர் சபைக்கிட்ட போனோம். பணிப்பாளர் சபை போனால் பணிப்பாளர் சபையின் முடிவு உயிரிழை நிர்வாகத்தை விட மேலதிகமாக இருக்கின்றது. பிரைட் ஃபியூச்சர் லங்காவுக்கும் பிரைட் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கும் தான் விசுவாசமாக இருக்குது. சரி, அதையும் கடந்து நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் வவுனியா பிரேத சேலத்துக்கு போயிருந்தோம். வவுனியா பிரேத சேலத்துக்கு போயிருந்த இடத்துல வவுனியா பிரேத செயலாளர் சொல்லியிருந்தார், எங்களுக்கு 2 கடிதங்கள் அனுப்பப்பட்டது. அதே நேரம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தோம். அதே நேரம் 9ஆம் மாதமும் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தோம். வவுனியா பிரேத செயலர் எங்களுக்கு வழங்கின கடிதத்தை பாருங்கள். உயிரிழைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உயிரிழைக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை, நீங்கள் கடிதங்களை மாறி அனுப்பிவிட்டீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு பதில் வழங்கப்பட்டிருக்கு. இது நாங்கள் அவருக்கு அனுப்பின கடிதம். உயிரிழையில இடம்பெறுகிற குற்றச்சாட்டை நிவர்த்தி செய்து எங்களுக்காக உடனடியான ஒரு தீர்வை பெற்றுத்தாங்கன்னு நாங்கள் வவுனியா பிரேத செயலாளருக்கு அனுப்பியிருந்தாங்க. 14 குற்றச்சாட்டுகளை அவர்களுக்கு முன்வைத்து நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதுல சொல்லப்பட்டபடியும் எங்களுக்கும் உயிரிழைக்கும் தொடர்பில்லை, கிழக்குல நடக்கிற பிரச்சனையும் வடக்குல நடக்கிற உயிரிழைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி பிரேத செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதே இடத்துல நான் பிரேத செயலாளர் செய்கின்ற மிக மோசடியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன், பகிரங்கமாக நாங்கள் முன்வைக்கிறோம். காரணம், இதே பிரேத செயலாளர் 8ஆம் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள வங்கி நடவடிக்கைக்காக கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார். எங்களுடைய ஜாப்பின் பிரகாரம் ஒரு பொருளாளருடைய கையில் 10,000 ரூபாய் தான் வைத்திருக்க முடியும். மாகாண சபை சட்டத்தின் கீழ் எங்களுடைய பிரேத சேலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சமூக சேவை தொண்டு நிறுவனம், சமூக சேவை திணைக்களத்திற்குள்ள பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் காசு பெறுவதாக இருந்தால் சமூக சேவை உத்தியோகத்தர் அல்லது மாவட்ட உதவி பிரேத செயலாளர் அல்லது பிரேத செயலாளர் கையொப்பத்துடன் தான் வங்கியிலிருந்து பணங்களை பெறுவதற்கு ஜாப்பிலையும் குறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கத்தக்க இந்த 61 லட்சம் பணம் எப்படி அனுப்பப்பட்டது? 61 லட்சத்துக்கு மேற்பட்ட பணங்களை சுயமாக இந்த நிர்வாகம் எடுக்கிறதுக்கு யார் அனுமதிச்சது என்ற கேள்வியை
நாங்கள் எங்களுடைய ஜாப்பின் பிரகாரம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இரண்டாவது விடயம், இந்த பிரேய செயலகங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். ஸ்ரீனிவாசன் ஐயாண்ட ஒரு ஐயா இருந்தவர், மாவட்ட சமூக உத்தியோகரா. அவர் இருக்கின்ற போது அனைத்தும் எங்களுக்கு தெளிவாக இருந்தது. அதுக்கு பிறகு யார் வந்தன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வங்கி நடவடிக்கைகளுக்கும் நிர்வாகங்கள் மாற்றம் செய்கின்ற போதும் இந்த பிரேய செயலகம் தெளிவாக கையொப்பமிட்டு கொடுக்குது வங்கி காசு எடுக்கிறதுக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன். இதுக்கு தீர்வு இல்லை என்று போட்டு நாங்கள் கௌரவ ஆளுநர், வடமாகாண கௌரவ ஆளுநர் ஐயாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தோம். ஐயா, எங்களுடைய உயிரிழை 2ஆக போயிட்டது, எங்களுடைய பயனாளிகள் மரணித்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் 20க்கு மேற்பட்ட 2022க்கு பிறகு 20க்கும் மேற்பட்ட உறவுகளை நாங்கள் மரணிச்சிருக்கிறோம். எங்களுக்கு தீர்வு தாங்கன்னு சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் அவருக்கு 15 குற்றச்சாட்டுகள், அதாவது உயிரிழை நடக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி இந்த 15 குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வை பெற்று தந்த எங்களுடைய உயிரிழை பயனாளிகளை வாழ வையுங்கள், எங்களுடைய உயிரிழையும் எங்களுடைய நட்பேரும் இந்த உயிரிழையில் தங்கி இருக்கிறதை பாதுகாருங்கள் என்று அவருக்கு அனுப்பின கடிதம் இது. எந்த பதிலும் இல்லை. போன்கள் எடுத்து எல்லாம் நேரடியாக அவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு கூட நாங்கள் தரவுகளை பயந்து அவரோட பேசியிருந்தோம். அதுக்கும் தீர்வில்லை. முதலாவது பணிப்பாளர் சபைக்கு போன தீர்வில்லை, உயிரிழை நிர்வாகத்திட்ட பேசின தீர்வில்லை, பிரேய செயலாளர்கிட்ட போன தீர்வில்லை, வவுனியா மாவட்ட எஸ்ஓசோ, முல்லைத்தீவு மாவட்ட எஸ்ஓசோ கிட்ட, அதாவது சமூக உத்தியோகர்கிட்ட பேசின தீர்வில்லை, ஆளுநர்கிட்ட பேசியும் தீர்வில்லை. இங்கே வருகின்ற இந்த பணம் யாவும் புலம்பெயர் மக்களால வெயில், பனி, இரவு, பகல் என்று கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுக்காக அந்த உறவுகள் அனுப்புகிற பணம் இப்படி இடைத்தரகர்களாக சூறையாடப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. இதுதான் எங்களுடைய நோக்கம். இரண்டாவது விடயம், நாங்கள் கடினமாக ஒரு 3 நாட்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுதான் உயிரிழை அமைப்புக்கு போய் நாங்கள் வருகின்றோம். அப்படி வர்ற நேரமாக எங்களுக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. நாங்கள் குழப்புறோம் என்று நிச்சயமா இல்லை. எங்களுடைய ஜாப்பின் பிரகாரம் ஒருவர் தவறு செய்கின்ற போதும் அல்லது உயிரிழைக்கு ஒரு பங்கம் விளைவிக்கின்ற போதும் அந்த உயிரிழையினுடைய நிர்வாக உறுப்பினரும் சரி, அந்த அங்கத்துவரும் அந்த உயிரிழை தாங்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது என்று ஜாப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன் நிமித்தமாக எங்களுடைய உயிரிழையை மீட்டெடுக்க வேண்டும். நாங்கள் இப்போது கடினமாக மட்டம் வரையில் இருந்து வந்திருக்கிற பயனாளிகள் என்ற சார்பிலையும் இவர்கள் சார்பாக நாங்கள் பேசி எடுத்த முடிவு, தற்காலிகமாக இந்த உயிரினுடைய பிரச்சனை தொடர்பாக எங்களுக்கு நிதி கிடைக்குதில்லை, மருத்துவ உதவிக்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு 30,000க்கு மேற்பட்ட மருத்துவ உதவி தேவைப்படுது, சிலருக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது, சிலருக்கு அதையும் விட அதிகமாகவும் தேவைப்படுகின்றது. சகோதரர் ஜெகநாதன் இருக்கிறார், 3 பெண் பிள்ளைகள், OLAL தரம் 10 திறமாக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப தலைவர் படுக்கையில் இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்கள். மற்ற விடயம், கோம் என்ற பேரில பராமரிப்பு நிலையமாக வைத்திருக்கின்ற இடத்தில் எங்களுடைய மாங்குளத்தில் 10 நபர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இன்று வரைக்கும் அங்கே மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் வெறுமனே 6 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கிட்ட அப்படி பணங்கள் வருவதை நாங்கள் உணர்த்தோம். காரணம், கடந்த காலங்களில் நாங்கள் அதை அவதானிச்சிருந்தோம். விசோட உணவு என்ற திட்டத்தின் கீழும் ஒரு அண்ணாவால மாதம் ஒன்றுக்கு 11 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதிகள் தனிப்பட்ட ரீதியில் அனுப்பப்படுகின்றது. மருத்துவ பொருட்களுக்காக 4 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதிகள் அனுப்பப்படுது. இதுக்கு மேலதிகமாக உறவுகள் அது நன்கொடையாக கிடைக்கப்படுகின்றது. இவைகள் அனைத்தும் உயிரிழையில தேவையற்ற செலவினங்களுக்காக பயன்படுத்தப்படுது. இதைவிட முக்கியமான விடயம், 4 கோடிக்கு மேல முதலீடு செய்கிறோம் என்ற பெயரில் பண்ணை ஒன்றை தொடங்கி அதுக்குள்ள வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்களே இப்ப பேசுறீங்களான்னு கேட்கலாம். மீண்டும் 2026ஆம் ஆண்டு அதை மீளவும் செயற்படுத்த போகிறோம் என்ற பெயர் ஒரு பேச்சில் அதுக்கான நிதிகள் திரட்டப்படுது. இதையும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றோம். இதுக்கு பிரயோசனம் அல்ல. எங்களுக்கு தேவை ஒரு முழுமையான நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய போராளிகள், சக மக்கள் இணைந்து பயணிக்கின்ற இந்த உயிரிழை என்ற நட்பேர் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரம் நாங்கள் இந்த உயிரிழை முதுகெலும்புடைஞ்ச எங்களுக்கு உயிரிழை முதுகெலும்பாக இருந்தது. இன்றைக்கு அந்த முதுகெலும்பை உடைச்சி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது உயிரிழை நிர்வாகம். நாங்கள் திரும்பவும் கேட்கிற அன்புக்குரிய மக்களை, நாங்கள் இதை வெளிப்படையாக சொல்லி அல்லது வெளி கட்டமைப்புகள் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும், நிதிகள் சேர்த்து கொடுக்குறீங்க நீங்கள் என்றது தெரியும். நீங்கள் யாவரும் இணைந்து எங்களுக்கான ஒரு தீர்வு தர வேணும். அந்த தீர்வு தரும் வரைக்கும் எங்களுடைய பயனாளிகளை பாதுகாக்க வேணும், எங்களுடைய காயங்கள் மாற வேணும், அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் வழங்க வேண்டியிருக்குது. பொருளாதார கட்டமைப்புகள் இல்லை, மலசலகூட வசதிகள் இல்லை, திறமையான வீச்சியார்கள் அவங்களுக்கு பாவிக்கிறதுக்குரிய தகுதியான வீச்சியார் சக்கர் நாற்காலிகள் இல்லை. அப்ப இவைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்காக தற்காலிகமாக எங்களுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உருவாக்குறதுக்கான தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பயனாளிகளை தற்போதைக்கு நாங்கள் மீட்டெடுப்பதற்கான காரணம், உயிரிழையில் இடம்பெறுகின்ற இந்த
நிதி முறைகேடுகள், நிர்வாக பிரச்சனைகள், சர்வ அதிகாரங்களை கொண்டு நடத்துகின்ற காரணத்தால எங்களுடைய பயனாளிகளுக்கு போதிய நிதி கிடைப்பதில்லை. எனக்கும் கடந்த காலங்களில் உதவிகள் செய்யப்பட்டிருந்தது. நான் இன்றைக்கு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறேன். நான் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து நிற்கின்றோம். சாப்பிடுவதற்கு ஏதோ ஒரு வழியை நாங்கள் தேடி இயன்றதை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவம் என்ற நிலையங்களால பெற்றுக்கொண்டு அந்த நிவர்த்தியை பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு எங்களுடைய உடல் ஆரோக்கியமும் இல்லை. மருத்துவம் என்றது நாங்கள் சாகும் வரைக்கும் மருத்துவத்தோட வாழ வேண்டியவர்கள் நாங்கள். இதைத்தான் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றேன். நாங்கள் 2 அல்லது 3 சந்திப்பாக இந்த ஊடக சந்திப்பு இருக்கும். நாங்கள் தற்போதைக்கு எங்களுடைய இந்த பயனாளிகளை கொண்டு கரை சேர்ப்பதற்காக ஒரு எங்களுக்கு ஒரு கட்டிடம் இருக்கின்றது. செங்கலடி பிரதேச செயலகம் மாவடியம்பி கிராமத்தில். அந்த கட்டிடத்தில் எங்களுடைய நிர்வாக கூட்டம் ஒன்று இடம்பெற்று அதனூடாக இந்த பயனாளிகளுக்கான தேவைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். அந்த 17 உறவுகளும் எங்களோட இன்றைக்கு வரையில்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த இடத்துல அந்த முடிவை நாங்கள் அறிவிக்காம போயிருந்தது. மற்றொரு ஊடக சந்திப்பில் நிச்சயமாக நாங்கள் அதை சொல்லுவோம். காரணம், இந்த உயிரிழையை மீட்டு அனைத்து உறவுகளும் இப்ப நான் நினைக்கின்ற 196 பயனாளிகள் இருக்கின்றோம். அனைவரும் முன்பிருந்ததை போல உயிரிழை கூட்டத்தில் பிரதேச செயலாளர் அல்லது சமூக உத்தியோகத்தரின் தலைமையில் ஒன்று கூடி எங்களுக்கான புதிய நிர்வாகத்தை செய்து இந்த சீர்திருத்தங்கள் அனைத்து இடம்பெறும் வரைக்கும் எங்களுக்கான உதவிகளை அங்கிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது கிடைக்கவும் மாட்டுது. ஆகவே நாங்கள் இந்த பயனாளிகளை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்திருக்கணும். நிச்சயமாக நாங்கள் இந்த உயிரிழை கட்டமைப்பு தெளிவுபடும் வரைக்கும் தெளிவுபட்ட எங்களை இணைத்து பயணிக்க உயிரிழை விரும்புமாக இருந்தால் அவங்களோட பயணிக்கிறதுக்கு வெளியேறி இருக்கின்ற முன்பு வெளியேறு ஊடக சந்திப்பு செய்த உறவுகளும் நாங்களும் நிச்சயம் துணை நிற்போம் என்றதில் மாற்று கருத்தில்லை. போல நாங்கள் மட்டக்களப்பு அம்பாறையை சேர்ந்து 26 நபர்கள் இருக்கிறோம். அதுல 6 பேர் மரணிச்சுட்டாங்க. தற்போது 20 பேர் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில எங்களுக்கான உதவி திட்டங்கள் யாவும் ஊதா, மக்கள் நலன் காப்பகம், அதே நேரம் நாகபூசணி அம்மனால் வழங்கப்படுகின்ற நிதி மாதம் 5000ம் அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி 10,000 தான் ஒரு பயனாளிக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்ப இந்த பணங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஊதா என்ற அமைப்பு அந்த 5000 ரூபாயை நிறுத்தாது. எங்களோட பயனாளிகளுக்கு நாங்கள் கொடுப்போம். உங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்வுன்னு சொல்லி அவங்க முன்பு வெளியேறி இருக்கின்ற உறவுகளுக்கும் அந்த நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த இப்ப எங்களுடைய தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக தான் பெற வழி இல்லை வந்திருக்கிறோம். அந்த உதவி திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் நம்புறோம். கிடைக்கும். அதே நேரம் இயன்ற உறவுகளிடமும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தற்காலிகமாக அழுத்த புண்களோட இப்ப இருக்கிறாங்க எத்தனை பேர் தெரியாது. ஆனால் அவங்களுடைய வெக்கால வடிகின்ற இரத்தங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அதை மறைச்சு கொண்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்ப இந்த அடிப்படையில தான் நாங்கள் கேட்கிறோம். இயன்ற உதவிகளை நீங்கள் செய்ய விரும்பினால் எங்களுக்கு செய்யலாம். தற்காலிகமாக உங்களுக்கான ஒரு தொலைபேசி இலக்கத்தை நான் தரலாம். நீங்கள் தொடர்பு கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு. நீங்கள் அதனூடாக அந்த குரூப்ல இருந்தே நீங்கள் எங்களுடைய தரவுகள், ஒவ்வொரு பயனாளிகளுடைய பிரச்சனைகள், நாங்கள் என்ன செய்கிறோம் என்ற தரவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்னாலன்னா உண்மையில நாங்கள் இந்த நல்ல ஒரு கேள்வி, நீங்கள் ஊடகத்திலிருந்து வெளியேறினால் அடுத்த கட்டம் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அல்லது இந்த உதவி எப்படி பெறப்போறீங்கன்னு கேட்டிருக்கிறீர்கள். நன்றி. அதுக்கான நாங்கள் தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் இதை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் புதன்கிழமைக்கு இடையில் எங்களுக்கான ஒரு நிர்வாக தெரிவு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. தற்காலிகமாக அந்த நிர்வாகத்தின் ஊடாகத்தான எங்களுடைய செயற்பாடுகளும் இருக்கும். நாங்கள் ஒரு அமைப்பை பதிவு செய்கிறதாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இயங்கி இருக்க வேணும். அதுக்கான கணக்கறிக்கைகள் காட்டப்பட வேணும். அவைகளை காட்டினால்தான் நாங்கள் நிச்சயம் பதிவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தற்காலிகமாக நாங்கள் தர தொலைபேசி இலக்கமானது 07061215588 07061215588 என்கின்ற இந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். இது ஒரு தனித்துவமாக இப்ப இயங்குறதுக்கான ஒரு பொது இலக்கமாக இருக்குது. என்னுடைய இலக்கத்தை நான் தரவில்லை. இந்த இலக்கத்தில் முள்ளாந்தாண்டு பாதிக்கப்பட்டு இப்ப வந்திருக்கின்ற உறவுகள் ஏனைய 17 உறவுகளும் அந்த தளத்தில் இணைக்கப்படுவார்கள். எங்களுக்கு உதவி செய்கின்ற உறவுகள் இந்த உயிரிழை பிரச்சனை தீர்ந்து நாங்கள் அதிலிருந்து திரும்பவும் உயிரிழையோட இணையும் வரைக்கும் எங்களுக்கான உதவி திட்டங்களை இந்த தளம் இந்த நம்பர் ஊடாக தொடர்பு கொண்டு எங்களுடைய நிர்வாகத்தோட பேசி நீங்கள் அதை செய்ய முடியும் என்பதையும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல அறிய தந்திருக்கிறேன். மேலதிகமாக நீங்கள் என்னோட பேச விரும்புவாக இருந்தால் 0756154 என்கின்ற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகையும் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் எந்த ஒரு உதவி திட்டத்தையோ அல்லது எந்த ஒரு சலுகையை நாங்கள்
பெறுவதாக இருந்தால் எங்களுக்கான நிர்வாகம் ஒரு 3 நாளைக்குள்ள நாங்கள் தெரிவு செய்வோம். அவங்களோட குரூப்லேயே நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து பேசி அதுக்கான உதவி திட்டங்களை நீங்க செய்யலாம். எங்களுக்கு ஒரு பராமரிப்பு நிலையம் இருக்குது, அங்கேயும் 2 பேர் அங்க தங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் பெற வேண்டிய தேவையும் இருக்குது. காரணம், இந்த உயிரிழையாலை நம்பி அதிகம் பாதிக்கப்பட்டு போய் இன்றைக்கு என்னை போன்ற கணிசமான பயனாளிகள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். இந்த கேள்விகளையும் எனக்கு தெரிஞ்ச நிதி வழங்குனர்களிடமிருந்து அவர்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இதை நேரடியாக உறவுகளுக்கு செய்தால் அது நேரடியாக கிடைக்கும் என்று சொன்னதற்காக உயிரிழை நிர்வாகம் 1 வருடமாக எனக்கு எந்த ஒரு மருத்துவ உதவியும் செய்யவில்லை. 1 வருடமாக எனக்கு மருத்துவ உதவிகள் யாவும் மறுக்கப்பட்டிருந்தது. உயிரிழையிலிருந்து இன்னொரு பயனாளியாக நீக்கிறதுக்கான கடிதங்கள் கூட அகற்றப்பட்டது. அதுக்கான கடிதம் இங்கே இருக்கின்றது. அதுக்கான காரணம் என்னென்றால் உண்மையை வெளியில் சொன்னது என்ற ஒரு காரணம். இதுக்கான காரணம், நான் உண்மையை சொன்னதுக்கான காரணம், என்னோடு இருந்த போராளி 2 பேர் மருத்துவ உதவிகள் அற்ற நிலையில மரணிச்சவங்க. அந்த நேரம் நான் நினைக்கிறேன் 96 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி எங்களுடைய வங்கியில இருந்தது. அதுல 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்து அவர் தனியார் வைத்தியசாலையில சிகிச்சைக்கு அனுமதித்திருந்தால் அவர் இன்றைக்கு எங்களோட உயிரோட இருந்திருப்பார். அந்த 2 உறவுகளும் மரணிச்சத்துக்கு பிற்பாடு மட்டக்களப்பு மாவட்டத்துல மாத்திரம் 2 முன்னாள் போராளிகள் துடிச்சு மரணிச்சவங்க. அப்ப அந்த நேரம் எங்களுக்கு என்ன செய்யறோன்றது தெரியல. திரும்பவும் உயிரிழையத்தான் நம்பி இருந்தோம். மீண்டும் உயிரிழ பராமரிப்பு இல்லத்துல இருந்த சிவகுமார் என்கின்ற ஒரு சகோதரர், அவரும் நானும் ஒன்றாக காயப்பட்டு கப்பலில் அனுப்பப்பட்டவர்கள். அதே நபரும் தங்களுடைய பராமரிப்புகளை இருந்த உதவிகள் அற்ற நிலையில அவரும் துடிச்சு மரணிச்சவர். அந்த மரணம் இப்ப எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேல் அல்லது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அந்த வழியிலிருந்து மீள முடியல. அப்ப இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் கணிசமான போராளிகளையும் உயிரிழ சக உறவுகளையும் நாங்கள் இழந்து கொண்டு வரோம். இதுதான் எங்களுடைய உண்மை. என்ன இதுல வந்து இது தொடர்பாக நீங்கள் அரசாங்கத்தில் இல்ல உயிரிழ பிரச்சனைகள்னா நாங்கள் அடிப்படையில் உண்மையில 25 லட்சம் வந்திருந்தாலும் எங்களுடைய குறிப்பிட்ட நபர்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பணங்கள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எங்களை சொல்லி வெளிவேலை திட்டத்துக்காக பயன்படுத்தப்படுற பணங்கள் அதிகமாக இருக்குது. சம்பளம் கொடுத்து பணியாளருக்கு வேலை செய்யப்படுகின்ற பணங்கள் அதிகமாக இருக்குது. மற்றது இந்த முறையற்ற விதத்தில அந்த நிதியை மோசடி செய்து எடுக்கின்ற நபர்கள் நிர்வாகத்துக்குள்ள இருந்த போது பண்ணைய காரணம் காட்டித்தான் அந்த நிதிகள் அனைத்தும் பெறப்பட்டது. தவறான முறையில தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டவங்க. இப்ப நீங்கள் சொல்றதை போல குற்ற விசாரணை பிரிவோ அல்லது நிதி முறைகேட்டு மோசடி பிரிவிலையோ நாங்கள் முறைப்பாடு செய்வது எங்களுக்கு இலகுவான விடயம். உங்களுக்கு தெரியும், முதலாவது நாங்கள் நிர்வாகத்திட்ட பேசியிருக்கிறோம், 2வது பணிப்பாளர் சபைகிட்ட பேசியிருக்கிறோம், 3வது பிரேசலங்கள்கிட்ட பேசியிருக்கிறோம், 4வது ஆளுநர் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறோம், 5வது இதுக்கு மேல நாங்கள் வாழணும் என்றால் எங்களுக்கு இந்த வழியை தவிர வேற வழி இல்லை. அதே நேரம் இந்த சம்பந்தப்பட்ட இந்த நான் முன்பு கூறியதை போல சம்பந்தப்பட்ட நிதி மோசடி திணைக்கள பிரிவுகள் யார் இருந்தாலும் இந்த பிரக் ஃபியூச்சரை விசாரணை செய்து அவர்களுடைய தனிநபர் மற்றும் பிரக் ஃபியூச்சர் லங்கா என்ற அது பிரக் ஃபியூச்சர் யூகே என்றது பிரக் ஃபியூச்சர் யூகே என்ற பிரதி அலுவலம் அல்லது மறு அமைப்பு தாயகத்தில் இயங்குகின்ற இலங்கையில் இயங்குகின்ற அமைப்பு தான் இந்த லங்கா பிரக் ஃபியூச்சர் லங்கா. அப்ப இந்த அமைப்பு என்ன நிச்சயம் கண்டிப்பாக இவங்கள் ஆய்வு செய்து எங்களுக்கு அனைத்தும் அசையும் அசையா சொத்துக்கள் யாவும் எங்களுக்கு தர வேணும். ஏன்னா இந்த பண்டி ப்ராஜெக்டுக்காக எங்களுக்கு ஒரு டபுள் கேப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேனும் வாங்கி உயிரிழையில விடப்பட்டிருந்தது. இந்த ஊழல் செய்த நிர்வாகிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் வெளியேற்றப்பட்ட போது அந்த வாகனங்கள் அனைத்தையும் அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். இதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரங்களை நாங்கள் தரலாம். உங்களுக்கு இதிலே பாருங்கள், ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரபலியமான ஒரு நிதி வழங்குனர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்க உயிரிழை வைப்பில் 45க்கு மேற்பட்ட இலட்சம் நிரந்தர வைப்பில் இருக்கிறாங்க. அவர் கடந்த போர்தின அதாவது 19/10/2024 அன்று தங்களுடைய எப்படி பிரச்சனை இருக்குது எங்களுடைய பயனாளியை பாருங்கள் என்று அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்த நேரம் நாங்கள் ஒரு 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 என்னன்னு சொல்றது ஒரு குற்றத்தை நாங்கள் எங்களுடைய உயிரிழையில் இடம்பெறுகிறது, இதை நீங்கள் செய்ய வேணும் என்ற நேரம் அவர் நேரடியா வந்திருந்து 3 நாட்கள் உயிரிழையில இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தார். அதாவது கணக்காய்வு செய்து அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பாருங்க, அந்த அறிக்கையின் பிரதித்துவம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் உயிரிழையில 100%
நிதி மோசடிகள் அல்லது முறையற்ற விதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது என்றதை ஒரு நிதி வழங்குனரை வந்து அவருடைய பெயர் வந்து பாருங்க வடிவேல் சுகுமார் அல்லது ஜேம்ஸ் சுகுமார்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவை பிரதித்துவம் வகிக்கின்றார். அவங்க வந்து எங்களுடைய உயிரினுடைய பிரதானமான ஒரு நிதி வழங்குனர். தேவை கருதி நான் அவங்களுடைய பேரை நான் அந்த அமைப்பின் பேரை நான் சொல்லவில்லை. அந்த நபர் வந்து இதுல எங்களுக்கு அறிக்கைப்படுத்தி தந்ததுக்கு அமைவாக நான் சொல்லியிருந்தேன். இதுல அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி என்று சொன்னால் இதுல பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். அந்த உயிரிழையினுடைய 2022-23 காலப்பகுதியில் இயங்கிய திரு கோனஸ் அல்லது கடாவி என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு சத்திரை சிகிச்சை செய்வதற்கு என்று சொல்லி 11,72,000 பணம் பெறப்பட்டிருக்கு. அப்ப இந்த 11,72,000 பணம் பெறப்பட்டதன் நோக்கம் தனக்கு இதய சத்திரை சிகிச்சை செய்ய வேண்டும். இன்று வரைக்கும் இதய சத்திரை சிகிச்சை செய்ததும் இல்லை, அதுக்கான சான்றும் இல்லை. அவர் சொல்லிக்கிறார் இது முறைகேடான விஷயம், இதை பயன்படுத்த முடியாது, இப்படி நிதி பெற முடியாது, அந்த நிதி உடனடியாக உயிரிழைக்கு திரும்ப கையளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிதி வழங்குனர் கொடுத்த அறிக்கை இங்க இருக்குது. அப்ப நாங்கள் இதை விட எங்கே நாங்கள் போய் நிதியை சொல்ல முடியும்? எங்க கேட்க வேணும்? எங்களுக்கு நிதி எங்களோட இயலாமை, எங்களுடைய வடுக்க நாங்கள் போராலும் இயற்கையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு இரவு பகல் வெயில் பனி என்ற கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புற அந்த புலம்பெயர் மக்களை தவிர எங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு இடமும் இல்லை. ஏனென்றால் அவங்க நாங்கள் வாழ வேணும்னா அவங்க பணத்தை அனுப்புறார்கள். இவ்வளவு பிரச்சனை இருக்கணும்னு வரைக்கும் தெரியாது. அப்ப இதுக்கு மேலேயும் வேணா நாங்கள் இன்னும் பயணிக்க வேண்டாம். நிச்சயமாக அடுத்த ஊடக சந்திப்பு வர விட நாங்கள் எத்தனை பேர் இருப்போம் எங்களுக்கு தெரியாது.